సార్ రవి సార్ మళ్ళీ నేనేదో స్టేజ్ ఎక్కి ఎక్కువసేపు మాట్లాడినా నన్నొద్దు. మీరేమో నేను టైంకి పాట ఇవ్వలేదు, టైంకి బ్యాక్గ్రౌండ్ స్కోర్ ఇవ్వలేదు, టైంకి ప్రోగ్రామ్ రాలేదు, ప్రతిదీ నాకు మీకు చాలా ప్రేమ ఉంది నా మీద. కానీ ప్రేమ ఉన్నప్పుడు ఏంటంటే కంప్లైంట్స్ కూడా ఉంటాయి. இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் தாங்க ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் பீக்கில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. எங்கே இருக்காங்க இவங்க, ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்களே, இந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்களே, இப்போ ஆளையே காணாமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா மார்க்கெட்டு தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக் மோகன் ஒரு காலத்தில் என்ன மாதிரி படம், என்ன மாதிரி ஹிட்டு படம்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். இப்போ நம்ம திருப்பி கோட்டு படத்தில் தான் ஒரு வேறு ஒரு தோற்றத்தில் வேறு ஒரு வில்லன் கேரக்டர்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஆஃப் பண்ணால் அந்த மார்க்கெட் போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுவாங்க. சினிமா துறையாக இப்படி. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிஎஸ்பி தேவிசி பிரசாத் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் இந்த நிலமை தான் திட்டத்திட்ட ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு படம். அது வேறு யாரும் இல்லை, சிறுத்தை சிவா கங்குவா படம். இதில் ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சத்தமாக இருக்குது, உட்கார முடியல உள்ளே, அந்த மாதிரிலாம் போயிருக்கு. நிறைய ஆடியன்ஸ் அதுதான் ரியாக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீசனு டிஎஸ்பி கிடையாது. ஏன்னா மிக்சிங் வந்துட்டு டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் மட்டும் பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாருக்கிட்டையும் டைரக்டர் சொல்கிறது, ப்ரொடியூசர் சொல்கிறது, எல்லாரையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மிக்சிங் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த படம் சரியாக வரல, இந்த மாதிரி ஆடியோ வந்துட்டு ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு ஆடியோன்னு சொன்னதுனால அவர் மார்க்கெட்டை இப்போ திட்டத்திட்ட அடி வாங்குற நிலமையில இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாம்பரத்தில் ஒரு காலேஜில் இந்த ஈவெண்ட் ஒன்று நடந்தது, புஷ்பா 2 ரிலீஸ் சம்மந்தப்பட்டமான அந்த ஈவெண்ட் ஒன்று. ஸோ வைல்டு ஃபயர் அது பேர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு நடந்திருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காரு, டிஎஸ்பி டைரெக்டாக அந்த ப்ரொடியூசர்கிட்டயே டைரெக்டாக அப்படியே பேசியிருக்காரு. என்ன மாதிரினா, லைக் அவங்க வந்துட்டு நினச்சிருந்ததுன்னா ஒரு ட்வீட்டாக போட்டிருக்கலாம், இல்லை லைக் பர்சனலாக ஒரு வீடியோ மாதிரி போட்டு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்கலாம். பட் இவர் என்ன பண்ணார், டேரிங்காக போயிட்டு சொல்லிட்டாரு. அதான் பேர். அதோட ப்ரொடியூசர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் சாங்ஸ்லாம் லேட்டாக கொடுக்குறாரு, பிஜிஎம்லாம் லேட்டாக கொடுக்குறாரு. அதனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்னால என்ன ஆயிருக்குன்னா, புஷ்பா 2க்கே பிஜிஎம்லாம் நிறையா சாம்சிஎஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டேஜில் டேரெக்டாக வந்துட்டு அவர் டேரிங்காகவே சொல்லியிருக்காரு, நான் இது மாதிரியே பண்ணியிருக்கலாம், நான் ட்வீட்டாக கூட போட்டிருக்கலாம், பட் இங்கே சொல்கிறது தான் எனக்கு ஒரு கிக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ఇవన్నీ సెపరేట్గా అడిగినప్పుడు పెద్ద కిక్ ఉండదు, ఇలా అడిగేసేయలే నేను ఎప్పుడంతే ఓపెన్. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் நிறைய லவ் வச்சுருக்கீங்க மேலே, ஆனால் அதோடு அதிகமாக கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, பிஜிஎம் சீக்கிரமாக கொடுக்கல, சாங் சீக்கிரமாக கொடுக்கல அப்படின்ட்டு. நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது கூட நீங்கள் லேட்டாக வந்தீங்க, ராங் டைமிங் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்த உடனே பட் நான் சீக்கிரமாக வந்துட்டேன், கிட்டத்தட்ட 25 to 30 minutes நான் பிஃபோராகவே வந்துட்டேன். பட் ஆனால் என்னோடய கேமரா டைமிங்கு இப்போ தான் முடிஞ்சுது, அதனால தான் நான் வந்தேன். நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும், அங்கங்கே நிற்க வச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கங்கே நிற்க வச்சு அது மாதிரி சின்ன இன்டர்வியூஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டில் தான் அவங்கள என்ட்ரி பண்ணி அந்த இன்டர்வியூஸ் சின்ன விஷயம்லாம் அந்த டைமிங்கில் முடித்து அப்படியே அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க தான் வந்துட்டு குட் பேட் அக்லி, அதாவது தலை அஜித்தோட அப்கமிங் ஃபில்ம் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. விடாமுயற்சி எப்போ வரும் என்ன வரும்ன்றது சரியாக தெரியல. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாங் பெண்டிங்காக இருக்குது, அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு சீன்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னா, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவர் பண்ணிகிட்ருக்கிறது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக போயிட்டுருக்கிறது குட் பேட் அக்லி தான். அதில் டிஎஸ்பி தான் கமிட் ஆகியிருந்தார். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக் இந்த கங்குவாவோட எஃபெக்ட் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் குட் பேட் அக்லியிலேருந்தே டிஎஸ்பியை தூக்கிட்டு ஜிவி பிரகாஷை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிருக்கு. ஸோ அப்படி தான் இப்போ அந்த மார்க்கெட், டிஎஸ்பியோட மார்க்கெட்டு ஒரு பயங்கரமான ஹிட் ஆகிற லெவலில் இருக்குது. அதாவது நேஷ்னல் அவார்டு வாங்கினார் புஷ்பாவுக்கு. பட் ஆனால் அவருக்கே இந்த நிலமைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த நிலமை மாறணும், அவர் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு டிஎஸ்பியோட நிலமை. இது சீக்கிரமாகவே மாறணும். அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியே நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் இதை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் லைக்கிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.